சார் இப்போ வந்துட்டு சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆந்திரா, ஒடிசா இந்த பக்கத்துல இருந்து கஞ்சா கடத்திட்டு வந்து தமிழகத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாடோட பேரை கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு உள்ள கஞ்சா வருகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை மாநில காவல்துறைக்கு உண்டு. இந்தியாவில் வேற ஏதாவது பகுதியில் இருந்து வருகின்றதா அதுக்கு மத்திய சர்க்காருக்கு பொறுப்புண்டு. மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இணைந்து செயல்பட்டு இந்தியாவில் எந்த பகுதியிலும் கஞ்சா வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வராமல் பார்த்து கொள்ளும் பொறுப்பு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தான் உண்டு. அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, 0% கஞ்சா இருக்கு, இங்க எங்கேயுமே கஞ்சா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு வருகின்ற தகவலில் இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் மாறுபடுகிறேன். தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைக்கிறது, பல இளைஞர்கள் அதற்கு அடிமையாகிறார்கள். அதற்கு அடிமையாகிறதுனால தான் அவர்களுடைய நடவடிக்கையும் சில சமயங்களில் ரொம்ப விபரீதமாக இருக்கிறது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்க வேண்டும் என்றுதான் நான்